ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி தருமபுரி போயிருந்தேன். சேலம் டூ கிருஷ்ணகிரி வந்தால் இந்த தேட்டரை கட்டாயம் ரோஸ் கலர் பில்டிங் பார்க்கலாம். ஹரி தேட்டர்னு சினிமா தேட்டர். இந்த மேஸ்திரி அவர் ஒரு கல் உடைக்கிற மேஸ்திரி, போயர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவர் நானும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். நான் குவாலிட்டி கண்ட்ரோலர், அவர் மேஸ்திரி. அவர் சொல்லுவார், எவ்வளோ பணம் வசதி இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிறது எப்படி கண்ணன் அப்படின்னு சொல்லுவார். சினிமா தேட்டர் கட்டுறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி கட்டிவிட்டார். கட்டும்போது யாரோ நாளைக்கு காலைல தேட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, இன்றைக்கி நைட்டு யாரோ 5000 டொனேஷன் கேட்டுக்கிறாங்க, தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நைட்டே குழி நோண்டி பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டாங்க. அந்த இடத்துல கேட்டு திறக்க முடியாத மாதிரி 5 வருஷம் ஆச்சுங்க. அந்த ஆட்சி முடிஞ்ச வாட்டி தான், வேறு ஆட்சிக்காரங்க வந்த வாட்டி தான் இதை பேசி அந்த பஸ் ஸ்டாண்டு எடுத்தார். அதாவது புது ஆள், சாதாரண ஒரு ஆள் வளர்ந்துட்டாருங்கிறது, ஏற்கனவே வளர்ந்த ஆள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னடா பிரேக் வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த தேட்டரை நடத்த விடாத மாதிரி பண்ணுறதுக்காக அது மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. புது ஆளுங்க வளர்கிறது பெரிய ஆளுங்களால் பொறுத்துக்கலன்னு வச்சிங்களேன். அதுதான் தேட்டர் சும்மா. அதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய்க்கு அதை விற்றுட்டார். ஆளும் இறந்துட்டார். அதனால் என்ன தெரியுங்களா, புது ஆளுங்க வளர்கிறத பழைய ஆளுங்க திடீர் வளர்ச்சியில் பழைய ஆளுங்க பொறுத்துக்கிறதில்ல. பரம்பரையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பொறுத்துக்கிறதில்ல. ஆனால் அதையும் மீறி ஒரு தேட்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கெத்தா ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு கல்லொடிச்சு நெக்ஸ்லெட் ஏரியாவில் போயிட்டு யாரும் தாக்கு பிடிக்க முடியாமல் இருந்த இடத்துல போய் ஆளுங்களை நிற்க வச்சு கல்லொடிச்சு அந்த இதில் சம்பாரித்த காசு தான் அது. நல்லா வசதியாக தான் இருந்தார். அதனால் புது ஆளுங்க வளரும்போது பெரிய ஆளுங்களை சமாளிக்கணும்னு வச்சிங்களேன்.